Children, I welcome you for the science revision class. So listen all those points that we taught in the class and read well, do well your exam. This time also we are expecting better result in science 2 exam. I trust you'll do it. So for each and every action of us we need movement and also locomotion. So our topic is movements in animals. First one, movement. So, what do you mean by movement? Movement is the act of changing the place or position by one or more parts of the body. What do you mean by locomotion? The movement of an organism from one place to another is known as locomotion. What for the organism need locomotion? Locomotion helps to find food, to avoid harsh weather conditions, and to escape from their predators. Okay, so what is the difference between movement and locomotion? So movement is the changing the position by one or more parts of the body. Locomotion, the complete organisms is moving from one place to another. Okay, so மூமெண்ட்னா ஒன்று இல்லாட்டினா ஒன்றுக்கு மேற்பட்ட ஆர்கன்ஸ் மட்டும் ஆர்கன்ஸ் மட்டும் இடம் மாறுறது தான் என்னது மூமெண்ட். அண்ட் லோக்கோமோஷன்னா என்னது கம்ப்ளீட் ஆர்கனிசமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது தான் லோக்கோமோஷன். ஸோ எதுக்காக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்? ஃபுட்காக அண்ட் ஷெல்டர் அது இருக்கிற இடத்துக்காக அண்ட் இந்த வெதர் கண்டிஷன்லேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக அண்ட் டு எஸ்கேப் ஃப்ரம் தேர் எனிமீஸ். ஸோ இதனால தான் என்ன ஆகுது? அனிமல்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. ஈவன் 2006 சுனாமி வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ சுனாமி வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒட்டில் இருக்கிற ஃபாரஸ்ட்டில் இருக்கிற அனிமல்ஸ் எல்லாம் சவுண்டு போட்டுகிட்டே இருந்துச்சான். அப்போது ஏன்னா சுனாமி வர்றது அந்த அனிமல்ஸ்க்கு முன்னாடியே அப்சர்வாக இருக்குது. ஓகே, ஸோ அப்போ வந்து இந்த அனிமல்ஸும் அதே மாதிரி தான் தன்னோட எனிமி வருது அப்படிங்கிறது அதை ஈஸியாக அப்சர்வ் பண்ணிவிட்டு அண்ட் அது அந்த இடத்துல இருக்காது, அதுக்கு பதிலாக வேறு இடத்துல தான் இருக்கும். ஓகே, அண்ட் மூமெண்ட்டுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஏர் பிரீத் அண்ட் டைஜஸ்டிவ் ட்ராக்ட் அண்ட் த பிளட் சர்க்குலேஷன் ஆஃப் அவர் பாடி. ஸோ இந்த 3 ரீசன்லேயும் இந்த 3 எக்ஸாம்பிள்ஸில் என்ன இருக்குது? மெயினான பொசிஷன் அங்கே தான் இருக்குது. பட் அதிலிருந்து வர இப்போது வந்து ப்ரீத்திங் ஏர் மீன்ஸ் அந்த ஏர் மட்டும் உள்ளே ட்ராவல் ஆகிட்டே இருக்கு இல்லையா, இன் அண்ட் அவுட்டில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. அண்ட் டைஜஸ்டிவ் ட்ராக்ட் அதில் வந்து ஃபுட்டும் அதே மாதிரி தான். ஸோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அது மட்டும்தான் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. பட் அந்த டைஜஸ்டிவ் ட்ராக்ட் அப்படிங்கிறது அது அப்படியே தான் இருக்குது. அண்ட் பம்பிங் த பிளட் த்ரூ அவுட் த பாடி விச் இஸ் டன் பை ஹார்ட் இல்லையா. ஸோ ஹார்ட் அங்கே தான் இருக்குது. பட் அதிலிருந்து வர பிளட் சர்க்குலேஷன் த்ரூ அவுட் த பாடிக்கு போயிட்டு தான் இருக்குது இல்லையா. ஸோ இதுக்கு பேர் என்னது? மூமெண்ட். அண்டர்ஸ்டுட்? அண்ட் லோக்கோமோஷனாக என்னது? ஒரு கம்ப்ளீட் ஆர்கனிசமே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது தான் என்னது? லோக்கோமோஷன். ஃபார் வாட்? டு ஃபைண்ட் அவுட் இட்ஸ் ஃபுட் and to escape from their weather conditions and also for shelter and also for escape from their predators. Okay, now the difference between locomotion and movement. So there are some main differences are there between locomotion and movement. So locomotion is the movement of an organism from one place to another. Movement is that act of changing the place or position by one or more parts of the body. Locomotion, it is always voluntary. Movement, it can be either voluntary or involuntary. Locomotion takes place at the organism level. A movement takes place at the biological level. Locomotion does not necessarily require energy. Movement requires energy. Okay. So what are the difference between locomotion and movement? Locomotion means the complete organism is moving from one place to another. What do you mean by movement? The movement is the change of position by one or more parts of the body. And locomotion is voluntary, which means it can be controlled by the organism. But movement, it can be either voluntary or involuntary, which means sometimes it can be controllable and sometimes it is not possible to control.
So locomotion takes place at the organism level, which means the total organism should be moved from one place to another. Movement means biological level. What do you mean by biological level? Cell. After cell formation, tissue will form. After tissue formation, organ will form. After organ formation, organ system will form. And once the organ system is formed, means the complete organisms begins. Okay, so it is depend upon the biological level. If it is amoeba, means the movement is cell level because it is made up of only one cell. Okay, and if it is cat, means it is made up of more than one organs, no? So it is also, that is a different level of biological. Understood? Okay. And for the locomotion, it does not need any energy, and for movement it requires energy. Okay, ஸோ லோக்கோமோஷன்னா ஒரு கம்ப்ளீட் ஆர்கானிசம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது தான் என்னது லோக்கோமோஷன். அண்ட் மூமெண்ட் அப்படின்னா ஒன்று இல்லாட்டினா மோர் தென் ஒன் பார்ட் ஆஃப் த பாடி மட்டும் ஒரு பிளேஸில் இருந்து இல்லை ஒரு பொசிஷனில் இருந்து சேஞ்ச் ஆகிறது என்னது மூமெண்ட். அண்ட் லோக்கோமோஷன் அப்படிங்கிறது வாலண்டரி ஆக்ஷன். வாலண்டரினா என்ன? which is able to control by its body. ஓகே, அப்படின்னா இப்போ ஒரு இடத்துல இருந்து ஓடுது. ஓகே, அண்ட் அதாவது டு எஸ்கேப் ஃப்ரம் ப்ரெடேட்டர்ஸ்ன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ இப்போ போகுது அண்ட் அதுக்கு தெரியுது எஸ் அதோட எனிமி வந்து டைரக்ஷன் மாற்றி வேறு பக்கம் ஓடிச்சு அப்படிங்கிறத அது பார்க்குது. ஸோ பார்த்த உடனே என்ன பண்ணோம், அது அப்படியே ஸ்டாப் ஆயிரும் இல்லையா? ஓகே, அதான் என்னது லோக்கோமோஷன். அண்ட் மூமெண்ட். ஸோ மூமெண்ட்டில் வந்து இதர் கேன் பி கண்ட்ரோல்டு ஆர் நாட் கண்ட்ரோல். இல்லை, இப்போது மூமெண்ட்னா என்னது, அந்த ஆர்கன் அங்கே தான் இருக்கும், பட் அதோட பொசிஷன் மட்டும்தான் மாறும் இல்லையா? ஸோ நம்மளோட ஹேண்டு வந்து அங்கே தான் இருக்குது. நம்ம இப்படி ஹேண்டில் வந்து சும்மா கிளாப் பண்ண வரோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கிளாப் பண்ண வரோம், அப்போது நம்மளால் கண்ட்ரோல் பண்ணுறோம், கிளாப் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ நம்மளால் கிளாப் பண்ணாமல் இருக்க முடியுது. ஆனால் அதுவே வந்து இப்போ திடீர்னு உங்களை மேலே வந்து ஒரு நெருப்பு சுடுது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, திடீர்னு கையெடுப்பீங்க இல்லையா? ஸோ அதான் என்னது இன்வாலண்டரி. அந்த ஆக்ஷனை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஓகே ஓகே. அண்ட் லோக்கோமோஷன் டேக்ஸ் பிளேஸ் அட் த ஆர்கானிசம் லெவல். ஏன்னா த கம்ப்ளீட் ஆர்கானிசமும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறனால. அண்டு மூமெண்ட் அப்படிங்கிறது என்னது பயாலஜிக்கல் லெவல். ஏன்னா இதில் டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் வந்து இருக்குது இல்லையா? அதனால். அண்ட் லோக்கோமோஷனுக்கு ஏதாவது எனர்ஜி தேவையா? இல்லை. மூமெண்ட்டுக்கு ஏதாவது எனர்ஜி தேவையா? எஸ், மூமெண்ட் நீட் எனர்ஜி. And the next one, how does an earthworm moves? Okay, so இப்போ earthwormல பார்த்தீங்க அப்படின்னா இதில் பார்க்குறீங்க இல்லையா? ஸோ இதில் 4 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் ஆன்டீரியர் பார்ட், செகண்ட் பார்ட் இஸ் கிளைட்டெல்லம், தேர்ட் பார்ட் இஸ் சீட்டே, அண்ட் ஃபோர்த் பார்ட் இஸ் போஸ்டீரியர் பார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் இஸ் ஆன்டீரியர் பார்ட்னா ஆர் மவுத். ஓகே, ஸோ த்ரூ திஸ் ஒன்லி intake of its food. And the second part is clitellum. So clitellum, here only ring or saddle shaped structure. So here only eggs and sperms are stored for fertilization. Setae is also known as bristles. With the help of this only, it will have a grip on the ground and also to support for locomotion. Posterior is the back portion of earthworm, includes anus. Okay, so first part anterior அப்படின்னா அதில் தான் மவுத் இருக்குது. ஸோ சாப்பிட்ற சாப்பாடு அது மூலமாக தான் உள்ளே போகுது. செகண்ட் பார்ட் கிளைட்டெல்லம், கொஞ்சம் வீங்கின மாதிரியான ஒரு பாகம். ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்னா, எக்ஸ் அண்ட் ஸ்பெர்ம்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு, ஏன்னா ஃபர்டிலைசேஷனுக்காக. ஸோ அர்த்வார்மில் மட்டும் பார்த்தீங்கன்னா எக்கு அண்டு ஸ்பெர்ம்ஸ் ரெண்டுமே ஒரே அர்த்வார்மில் இருக்குது ஃபார் ரீப்ரொடக்ஷனுக்காக. ஓகே, அண்ட் தேர்ட் பார்ட் வந்து சீட்டே வந்து எர்த்வார்முக்கு அடியில் இருக்கிற அந்த முள் போன்ற ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ அது மூலமாக அது என்ன பண்ணும், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. அண்ட் வேறு எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, டு grip ஆன் த கிரவுண்டு. ஓகேவா, கிரவுண்டை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறதுக்காகவும் இருக்குது. அண்ட் ஃபோர்த் பார்ட் இஸ் போஸ்டீரியர் பார்ட், விச் இன்க்ளூட் ஆனஸ். த்ரூ திஸ் ஒன்லி இட் வில் எக்ஸ்க்ரீட் இட்ஸ் வேஸ்ட். ஓகே, ஸோ இப்போ earthworm வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா, த earthworm ஃபர்ஸ்ட் எக்ஸ்டெண்ட் த ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த பாடி. ஓகேவா, அப்போது ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த பாடி முன்னாடி போகும்போது அந்த பார்ட் எப்படி இருக்கும், கான்ட்ராக்டடாக இருக்குது, அதாவது சுருங்கிருச்சு. ஓகேவா, அண்ட் ரிலீஸிங் த பேக் போர்ஷன் ஆஃப் த earthworm அப்படின்னா அந்த இப்போ எப்படி இருக்கும், ஃப்ரண்ட் பார்ட்டு எக்ஸ்பேண்ட் ஆயிரும். ஓகே, விரிஞ்சிடும். ஓகேவா, அப்போது
ஃபஸ்ட்டு மூவில், அதாவது நம்மளோட ஆயிரங்கால் பூச்சி பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த மழை டைமில் நிறைய இருக்குது இல்லையா? ஸோ ஆயிரங்கால் பூச்சி எப்படி போகுது, அப்படியே ஃபுல் பாடியும் அப்படியே ட்ரெயின் மாதிரி போகுது இல்லையா? ஓகே. கம்பளி பூச்சி பார்த்துருப்பீங்க. கம்பளி பூச்சி எப்படி ட்ராவல் ஆகுது, அதுவும் வந்து அர்த்துவா மாதிரி தான். ஃபஸ்ட்டு போர்ஷனை ஒரு பாதியும் செகண்ட் போர்ஷனை ஒரு பாதியும் தான் மூவ் பண்ணுது இல்லையா? அதே மாதிரி அர்த்துவாமும் ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த பாடியை மூவ் பண்ணும். அப்போ ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் த பாடி வந்து கான்ட்ராக்டட் சுருங்கிரும். அதுக்கப்புறமா செகண்ட் பார்ட் ஆஃப் த பாடியை வந்து ரிலீஸ் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரியே ரிப்பீட்டடாக அது பண்ணுறதுனால அதோட மூவ் வந்து கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. ஓகே சில்ட்ரன்? எஸ். நவ் மூமெண்ட் இன் காக்ரோச். ஸோ இந்த காக்ரோச்சில் பார்த்தீங்கன்னா 2 pair of joint legs, 2 pairs of joint wings, 3 pair of joint legs are there. Okay, its strong muscle is made up of chitin. Okay va? So 2 pair of joint wings for what? To fly. 3 pair of joint legs for what? To helps to move from one place to another. Okay, so the cockroach body, the outer cover of cockroaches made up of chitin. It is the hardest part of insect which help to prevent from damage of its body. Okay va? ஸோ இதில் 2 pair of wings எதுக்காக அப்படின்னா பறக்கிறதுக்காக, 3 pair of legs எதுக்காக அப்படின்னா போகிறதுக்காக, லொக்கோமோஷனுக்காக. அண்ட் இதோட அவுட்டர் ஸ்கின் வந்து மேடப் ஆஃப் கைட்டின். ஓகேவா? அண்ட் இந்த கைட்டின் எதுக்காக அப்படின்னா டு ப்ரிவெண்ட் இட் ஃப்ரம் த டேமேஜ். இந்த டேமேஜும் ஆகாமல் எதுவுமே வந்து இதை வந்து ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணுறாத மாதிரி கொஞ்சம், ரொம்ப இல்லை, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே. அண்ட் வாட் இஸ் த லைஃப் ஸ்பேன் ஆஃப் earthworm? It is up to 8 years. What is the lifespan of cockroach? It is 6 months or 180 years. Okay. And now movements in birds. Yes, now we have seen about movements in earthworm, movements in cockroach. No, so now movements in bird. So every organism make a move by using its body parts. No, so நம்ம எப்படி போகிறோம்? by using legs. and fish எப்படி போகுது? by using its fins. snake எப்படி போகுது? by using the whole body. அதே மாதிரி birdsம் எப்படி போகுது அப்படின்னா by using its wings. okay, so by using its wings it is move from one place to another. இதில் பார்த்தீங்கன்னா birds can walk, fly and some birds can swim in water too. ஸோ பேர்ட்ஸ்னால் நடக்க முடியும், பறக்க முடியும். அண்ட் ஒரு சில பேர்ட்ஸ், என்ன பேர்ட்ஸ்? அன்னப்பறவை, வாத்து. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில பேர்ட்ஸ்னால் மட்டும் ஸ்விம் பண்ண முடியும். பறக்க தெரியாத ஒரு பேர்ட் கூட இருக்குது. அது என்னது? பென்குயின். ஸோ நம்ம சொல்லிகிட்ருக்கிற அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் டூ யூ நோ? ஸோ இதெல்லாமே வந்து மெட்டீரியலில் இல்லைனாலும் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட டெஸ்ட் பேப்பரில் கண்டிப்பாக இந்த மாதிரியான கொஷின்ஸும் இன்க்ளூட் ஆகும். ஓகே, ஸோ நல்லா கிளியராக அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அண்ட் பாடி ஹேஸ் ஸ்ட்ரீம்லைன்ட் ஸ்ட்ரக்சர் என்னது? ஒரு போட் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். ஓகே, அண்ட் இதனால தான் அது என்ன ஆகுது? ஈஸியாக பறக்க முடியுது. அண்ட் இட்ஸ் போன்ஸ் ஆர் லைட் வெயிட்டட் அண்ட் ஹாலோனா என்னது? அந்த இடத்துல காற்று தான் இருக்கும். ஓகே, ஒன்றுமே இல்லை அப்படின்னா அந்த இடத்துல என்ன இருக்கும்? காற்று இருக்கும் இல்லையா? அண்ட் இதோட லிம்ஸ் ஆர் மாடிஃபைடு இன்டு கிளாஸ். லிம்ஸ்னால் என்னது? கை அண்டு கால். ஸோ அதோட கை கால் எப்படி இருக்குது? அதோட நெகங்களாக மாறி இருக்கு. அண்ட் breast bones are modified into massive flight muscles. ஓகேவா? அண்ட் இதோட விங்ஸ் அண்ட் டெய்ல்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய ஃபெதர்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இதோட லிம்ஸ், ஒரு பேர்டை பார்க்கும்போது கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்கள். அதோட கை மற்றும் கால் அது எப்படி மாறி இருக்குது அப்படின்னா நகங்களாக மாறி இருக்குது. அந்த இடத்துல ஒரு சின்ன ரொம்ப மெலீஸான, எல்லா பேர்ட்ஸ்லேயுமே அந்த மாதிரி தான் இருக்குது இல்லையா? ஸோ குருவி, சிட்டுக்குருவி, சின்ன சின்ன குருவி, அதெல்லாம் பார்த்திங்கன்னா அதோட கால் இருக்குது இல்லையா? நம்மளோட கால் தான் என்ன சொல்கிறோம்? கை கால். நமக்கு கை கால் இல்லை இல்லையா? ஸோ அந்த கை கால் அதோட பாடியிலேருந்து அப்படியே ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து அண்ட் அதில் நெகம் வந்து இருக்குது. ஸோ அது ஃபுல்லாகவே என்ன தான்? லிம்ஸ் தான். அதாவது கை மற்றும் கால் தான். நமக்கு தெரியக்கூடிய பார்ட்டு அந்த நெகம். ஸோ அந்த லிம்ஸ் ஆர் மாடிஃபைடு இன்டு கிளாஸ். அண்ட் அதோட பிரெஸ்ட் போன்ஸில் என்ன இருக்குது? நிறைய மசில்ஸ் இருக்குது அண்ட் நிறைய அதோட ஃபெதர்ஸ் இருக்குது பிரெஸ்ட் போன்ஸ்லேயும். ஸோ அதனால் அது என்னது? ஸோ பிரெஸ்ட் போன்ஸ் மாடிஃபைடு இன்டு ஃபெதர், ஃப்ளைட் மசில்ஸ், மேசிவ் ஃப்ளைட் மசில்ஸ். அதோட விங்ஸ்லேயும் அதோட டெயில்ஸ்லேயும் நிறைய ஃபெதர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ எதுக்காக அப்படின்னா
எதுக்காக அப்படின்னா ஈஸியாக பறக்கிறதுக்காக அண்ட் ஏரில் வந்து அதுக்கு பேலன்ஸ் இருக்கணுங்கிறதுக்காக. ஓகேவா? ஓகே. அண்ட் இப்போது பறக்கும்போது பார்த்திங்கன்னா 2 விதமாக அது பறக்கும்போது 2 விதமாக பறக்கும். ஒன்று அதோட கிளைடிங் ஷேப், இன்னொன்று ஃப்ளாப்பிங் ஷேப். ஸோ கிளைடிங் ஷேப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா அதோட விங்ஸ் அண்ட் டெய்ல் நல்லா விரிஞ்சு இருக்கும். ஓகேவா? ஸோ எப்போ அப்படின்னா எப்போ அதுக்கு வந்து ஃபோர்ஸ் தேவையில்லை, எப்போ அதுக்கு வந்து தேவையான ஃபோர்ஸ் கிடைச்சா இந்த கிளைடிங் பொசிஷனில் அது இருக்கும். ஓகேவா? ஃப்ளாப்பிங் பொசிஷன் அப்படின்னா என்னென்னா பேர்ட்ஸ் வந்து அதை அடித்து பறக்கும் இல்லையா, காற்றை அடித்து பறக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ டேக் ஆஃப் ஆகுது, பேர்ட்ஸ் வந்து டேக் ஆஃப் ஆகுது இல்லை லேண்ட் ஆகுது அப்படிங்கும்போது அந்த டைமில் அது வந்து ஏரை வந்து அதோட ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்படி கண்ட்ரோல் பண்ணும்போது என்ன ஆகும், அதோட ஃப்ளாப்பிங் மெத்தட், அதாவது ரெக்கையை க்ளோஸ் பண்ணி விரிச்சு ஸோ அந்த மாதிரியான ஒரு மெத்தடை தான் அது போகும். புரிஞ்சுதா? ஸோ இப்போ அதுக்கு தான் நம்ம கிளாஸ் எடுக்கும்போதும் அதே எக்ஸாம்பிள் தான் சொன்னேன், இப்போவும் அதே எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம சைக்கிளை அழுத்திட்டு போகும்போது ரொம்ப நேரம் போகிறீங்க அப்படிங்கும்போது சைக்கிளில் எடுக்கும்போதும் சைக்கிளில் நிறுத்தும் போதும் உங்களோட ஸ்பீடு வந்து குறையும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவீங்க, ஒன்றா அழுத்திக்கிட்டே இருப்பீங்க இல்லையா, இல்லாட்டினா பிரேக் பிடிச்சி கண்ட்ரோல் பண்ண நினைப்பீங்க. ஓகே. அதுவே நீங்கள் நல்ல ஒரு இறக்கத்தில் போகிறீங்க இல்லை ஒரு நல்லா அழுத்தினதுக்கப்புறம் போகிறீங்கன்னா கண்டினியூஸாக நம்ம அழுத்த மாட்டோம் இல்லையா, கொஞ்சம் நேரம் விட்டுருவோம் இல்லையா. ஸோ அந்த விடுற பொசிஷன் தான் என்னது, gliding position. Okay, so by using the gliding position and flapping position the birds are flying. Okay, the next one, now the movement in snake. Yes, the body of snake consists of large number of vertebrates na முதுகெலும்பு. ஸ்னேக்குக்கும் என்ன இருக்குது, முதுகெலும்பு இருக்குது. The ribs, skin are interconnected with the slender body muscles. When the snake moves, it moves many loops on its sides. The scale present in snake helps it to move forward direction. ஓகேவா? ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஸ்னேக்கில் வந்து நிறைய வெர்டிபிரேட்ஸ் இருக்குது அண்ட் அதோட விழா எலும்பு, அதோட ஸ்கின், அதெல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ நம்மளோடதில் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளதையும் கம்பேர் பண்ணுங்கள், ஸ்னேக்கோடதையும் வச்சு கம்பேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட பாடியில் வந்து ரிப்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது இல்லையா, பட் ஸ்னேக்குக்கும் ரிப்ஸ் இருக்குது, பட் அதெல்லாம் என்ன, அது ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு. அதனால தான் அது என்னது, அது வந்து வளைஞ்சு போகுது அண்ட் அதோட ஸ்ட்ரைட்டான பொசிஷன் எதுவுமே கிடையாது. வளையும் போது நிறைய வளைவுகள் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த வளைவுகளுக்கு பேர் தான் என்னது, லூப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இதில் வந்து ஸ்னேக்ஸில் அடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேல் இருக்குது. நீங்கள் எல்லாம் ஊந்து போகிற என்னது உயிரினத்துக்கும் வந்து அடியில் வந்து ஸ்கேல்ஸ் இருக்கும். ஓகே, மண்புழு அண்ட் அந்த ஆயிரங்கால் புழு, கம்பளி புழு, ஸோ இது எல்லாத்துக்குமே என்ன இருக்குது, அடியில் வந்து இருக்குது. ஏன் இருக்குது அப்படின்னா டைரெக்டாக அது வந்து தரையில் போகும்போது அதோட ஸ்கின் டேமேஜ் ஆகலாம் இல்லையா, ஸோ அதனால் அது தரையில் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு ஸ்கேல் இல்லாட்டினா பிரிஸ்டல்ஸ் இருக்கும் அந்த இடத்துல. ஓகே, ஸோ அதே தான் என்ன இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ இந்த ஸ்கேல் இருக்கிறனால தான் அது என்ன பண்ணுது, ஈஸியாக அதனால ஃபார்வர்ட் டைரக்ஷனில் போக முடியுது. அண்ட் இதுக்கு ஸ்னேக்குக்கு பார்த்தீங்கன்னா இட் டு நாட் ஹாவ் எனி லெக், நோ. ஸோ பை யூஸிங் இட்ஸ் ஹோல் பாடி இட் இஸ் மூவிங் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு another place. Okay, the next one is movement in fish. Yes, so far we have seen about movement in earthworm by using its setae. The main locomotion part is setae, and wings, its main locomotion part is for the birds the main locomotion part is wings. For snake the main locomotion part is it's throughout the body, and in fish the locomotion part is fin. Fish swims with the help of fins. ஸோ இதில் 2 பேர்டு ஃபின் இருக்குது, ஒரு அன்பேர்டு ஃபின் இருக்குது. ஸோ இதில் வந்து இதோட பாடி எப்படி இருக்குது, போட் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் and it has strong muscles for swimming. When a fish moves, for both front and tail part are in opposite direction. ஸோ இப்போ மேலே இருக்கிற டயக்ராம்லேயே பார்த்தீங்கன்னா அதோட ஹெட் பார்ட் ஒரு டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா அதோட டெய்ல் பார்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். திருப்பியும் அதோட ஹெட் பார்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா டெய்ல் பார்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இதோட வந்து மூமெண்ட் இருக்குது. அண்ட் யூஸிங் த ஃபின்ஸ், ஸோ எப்படி பேர்ட்ஸ் வந்து அதோட விங்ஸை யூஸ் பண்ணி காற்றுல அடிச்சு பறக்குதோ அதே மாதிரி ஃபிஷ்ஷும் வந்து அதோட ஃபின்ஸை யூஸ் பண்ணி வாட்டரில் அடிச்சு
swim பண்ணுது. Okay, and now movements in human body. So movements in human bodyல என்னென்ன பார்க்கலாம்? movements of eyelid. நம்மளோட eyelid என்ன பண்ணுறோம்? மூடி ஓப்பன் பண்ணுறோம் இல்லையா? ஓகே. அண்ட் நம்மளோட ஹார்ட் மசில்ஸ் சுருங்கி விரியுது. டீத் அண்ட் ஜா, இந்த டீத் அண்ட் ஜாவில் வந்து என்ன பண்ண முடியாது, நம்மளால் லோயர் ஜாவை மட்டும்தான் மூவ் பண்ண முடியும், அப்பர் ஜாவை மூவ் பண்ண முடியாது. மூமெண்ட் ஆஃப் ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ், எஸ் நம்ம கையை நீட்டுறோம் மடக்கிறோம், காலை நீட்டுறோம் மடக்கிறோம், ஸோ இதுவும் நம்மளோட மூமெண்ட் தான். மூமெண்ட் ஆஃப் ஹெட், எஸ் நம்ம ஹெட் அண்ட் நெக் எல்லாத்தையும் ஷேக் பண்ணுறோம் இல்லையா, ஸோ இதுவும் மூமெண்ட் தான். மூமெண்ட் ஆஃப் லெக், எஸ். ஸோ ஏன் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்ஸ் நமக்கு மட்டும் இருக்குது அப்படின்னா, ஏன்னா ஹியூமன் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் collection of bones அதனால. ஓகே, ஸோ இட் ஹாஸ் அ ஃப்ரேம்ஒர்க் ஆஃப் skeleton. ஸோ skeleton சிஸ்டம் இருக்கிறனால என்ன பண்ண முடியுது, நம்மளால் ஈஸியாக டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடியை மூவ் பண்ண முடியுது. And now we are going to see about types of movement. So in the types of movement we have 3 different types of movement. One is amoeboid movement, ciliary movement, muscular movement. Okay, so in the amoeboid movement, how the amoeba is moved from one place to another by using its pseudopodia. What do you mean by pseudopodia? Pseudopodia means it is a false feet. Okay, so amoeboid movement means with the help of pseudopodia, the amoeba is a unicellular organism. It moves from one place to another. What do you mean by ciliary movement? By using the cilia, the paramecium is an organism which moves from one place to another. What do you mean by muscular movement? It can be found in higher vertebrate animals. Okay, so by using the muscles, it is moving from one place to another. So amoeboid movement la enna irukku, அமீபா வந்து சூடோபோடியானா பொய்க்கால், ஃபால்ஸ் ஃபீட். ஏன் அது பொய்க்கால்னா அதுக்குன்னு ஸ்டாண்டர்டான லெக்ஸ் எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு டைம்லையும் ஒவ்வொரு பொசிஷன்லையும் அதோட ஷேப் அதோட டைரெக்ஷன் வந்து மாறிட்டு தான் இருக்கும். ஓகே, அண்ட் சிலியரி மூமெண்ட் அப்படின்னா என்னது, பேராமீஷியமில் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த பாடி வந்து சிலியா ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ பை யூஸிங் த சிலியா இட் இஸ் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் சிலியரி மூமெண்ட். மஸ்குலர் மூமெண்ட்னா என்ன அப்படின்னா, பை யூஸிங் த மசில்ஸ் இட் மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஸோ இதை எங்கே பார்க்கலாம், நன்கு வளர்ச்சி அடைஞ்ச ஒரு ஆர்கானிசமில், எக்ஸாம்பிள் ஹியூமன் பீயிங்கில் இதை பார்க்கலாம். ஓகே, அண்ட் நவ் டைப்ஸ் ஆஃப் ஜாயின்ட்ஸ். ஸோ தேர் ஆர் 3 important types of joints. So first jointனா என்ன அப்படின்னா, at which 2 separate bones are meet is called joints. ஸோ எங்கே 2 டிஃப்ரெண்ட்டான போன்ஸ் மீட் ஆகுதோ அதான் என்னது, ஜாயிண்ட். ஓகே, ஸோ இதில் வந்து ஃபிக்ஸ்டு ஜாயிண்ட் அப்படின்னா நோ மூமெண்ட் இஸ் பாசிபிள், மூமெண்ட்டே அங்கே இருக்காது, அதான் என்னது ஃபிக்ஸ்டு ஜாயிண்ட். எக்ஸாம்பிள் என்ன, ஸ்கல். ஓகே, நம்மளோட ஸ்கல் பாக்ஸ், நம்மளோட தலையை தான் திருப்ப முடியுது, அங்கே இருக்கிற ஸ்கல் பாக்ஸ் ஏதாச்சும் பண்ண முடியுதா, இல்லை இல்லையா, அதுதான். அண்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ அப்பர் ஜா, நம்மளால் அப்பர் ஜாவை பார்க்க முடியுது, தொட முடியுது, பட் அதை மூவ் பண்ண முடியுதா, இல்லை இல்லையா, ஸோ அதான் என்னது ஃபிக்ஸ்டு ஜாயிண்ட். ஸ்லைட்லி மூவபிள் ஜாயிண்ட்னா ஒன்லி பார்ஷியல் மூமெண்ட் இஸ் பாசிபிள், பார்ஷியல்னா லிட்டில் மூமெண்ட் இஸ் பாசிபிள். ஓகே, ஸோ அப்போ என்ன, நம்மளோட செஸ்ட்டு அண்டு ரிப்ஸு, ஸோ இதெல்லாம் என்னது கொஞ்சம் லைட்டாக நம்மளால் ஷேக் பண்ண முடியும் இல்லையா, ஸோ அது என்னது ஸ்லைட்லி மூவபிள் ஜாயிண்ட். ஃப்ரீலி மூவபிள் ஜாயிண்ட் அப்படின்னா ஹியர் ஈஸி மூமெண்ட் இஸ் possible. Okay, so movement is very easy in freely movable joint. Example என்ன, hip, shoulder, elbow, ankle, இதெல்லாம் நம்மளால சொல்ல முடியும். Okay, so joint na first என்னது, where the point where 2 separate bones are meet is known as joint. So in this we have 3 different types of joint. What are they? Fixed joint. In the fixed joint there is no movement is possible, there is any no other movement is done in fixed joint. Example skull box. Slightly movable joint means very little movement is possible in slightly movable joint. Example are ribs and chest. And freely movable joint, in this type of movement the movement is very easy. Example hip, shoulder, neck, like that. Further, this freely movable joint are further divided into 6 types. Okay, so what are they? Ball and socket, hinge joint, pivot joint, condyloid joint, gliding joint, and saddle joint. Synovial joint. Okay, so what are they? Ball and socket, hinge joint, pivot joint, condyloid joint, and
gliding joint and synovial joint. So likewise 6 types of movements are there in freely movable joint. So in this, the first one is ball and socket. Okay, so in this type of joint is known as greatest range of joint, which means it can be, the movement is very easy in this type of joint. Example, hip and shoulder. Okay, and it is a cup shaped socket present in hip and shoulder for free movement. ஸோ இந்த டைப் ஆஃப் ஜாயிண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளால் எந்த டைரக்ஷனில் வேணாலும் மூவ் பண்ண முடியும். அண்ட் இது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு கப் ஷேப்பில் இருக்குது. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா ஹிப் அண்ட் ஷோல்டரில். ஸோ இது இருக்கிறதுனால நம்மளால் இந்த மூமெண்ட் வந்து ஈஸியாக மூவ் பண்ணுறதுக்காக ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் ஹிஞ்ச் ஜாயிண்ட். அப்படின்னா இந்த டைப் ஆஃப் ஜாயிண்ட்டில் வந்து கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும்? கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட முட்டி கொஞ்சம் வீங்கின மாதிரி இருக்கா? ஆங்கிள்னால் உங்களோட கொலுசு போடுற இடம். ஸோ அந்த இடத்துல வந்து வீங்கின மாதிரி இருக்குது. எல்போட எண்டில் பாருங்கள் வீங்கின மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ இதனால் இந்த மாதிரி சிலிண்ட்ரிக்கல் ப்ரொட்ரூஷன். ஸோ அந்த ஷேப்பில் வந்து இது இருக்குது. அண்ட் இதில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். அதாவது நம்மளோட பெண்டிங் அண்ட் ஸ்ட்ரைட்னிங் ஸ்ட்ரெச்சிங். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டுமா நம்மளால் என்ன பண்ண முடியுது? இந்த ஹிஞ்ச் ஜாயிண்ட்டை வந்து யூஸ் பண்ண முடியுது. அண்ட் த தேர்ட் ஒன் இஸ் பிவோட் ஜாயிண்ட். பிவோட் ஜாயிண்ட் அப்படின்னா அ ரவுண்ட் ஷேப்டு ஜாயிண்ட். இங்கேயும் எப்படி இருக்குது? மூமெண்ட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொட்டேஷன் ஆஃப் த பாடி. எதுக்காக? ரொட்டேஷன் ஆஃப் த பாடி. ஸோ பால் அண்ட் சாக்கெட் எதுக்காக? ஃபார் ஃப்ரீ மூமெண்ட். எக்ஸாம்பிள் ஹிப் அண்ட் ஷோல்டர். ஹிஞ்ச் ஜாயிண்ட் அப்படின்னா இது ஒரு வீங்கின மாதிரியான ஸ்ட்ரக்சர். ஸோ எதுக்காக? பெண்டிங்க்கு, ஸ்ட்ரைட்னிங்க்கு, ஸ்ட்ரெச்சிங்க்காக இந்த டைப் ஆஃப் ஜாயிண்ட் நம்மளால் யூஸ் பண்ணுறோம். அண்ட் பிவோட் ஜாயிண்ட் அப்படின்னா இது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. ரொட்டேஷன் ஆஃப் த பாடிக்கு யூஸ் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் என்ன? ஸ்பைனல் கார்ட். அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் காண்டிலாய்டு ஜாயிண்ட். ஸோ இந்த காண்டிலாய்டு ஜாயிண்ட் வந்து செகண்ட் கிரேட்டஸ்ட் ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட். ஃபஸ்ட் என்ன சொன்னோம்? ஃபஸ்ட்டு கிரேட்டஸ்ட் மூமெண்ட் வந்து கப் ஷேப்டு, ஐ மீன் ball and socket. Condyloid joint is the second greatest joint. Okay, so in this can move freely. Example, wrist. And the gliding joint, it is a flat joint. It is a flat இருக்கும். ஸோ இங்கேயும் மூமெண்ட் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட். எக்ஸாம்பிள், ஸ்பைனல் கார்ட். ஸோ ஸ்பைனல் கார்டில் என்னென்ன இருக்குது? கிளைடிங் ஜாயிண்ட்டும் இருக்குது, பிவோட் ஜாயிண்ட்டும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சேடில் ஜாயிண்ட். சேடில் ஜாயிண்ட்டில் ஒன் end is concave and another end is convex. ஸோ ஒரு எண்டு குழியாகவும் ஒரு எண்டு வந்து கொஞ்சம் மேடாகவும் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து உங்களோட தம் அண்டு ஷோல்டர். அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் synovial joint. So the bones in synovial joint is covered with smooth cartilage. ஸோ இந்த cartilage எதுக்காக அப்படின்னா to prevent from the shock, அதுக்காக தான். ஓகே, அண்ட் இந்த cartilageல பார்த்தீங்கன்னா cartilaged fluid வந்து இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஃப்ளூயிட்க்கு பேர் என்ன அப்படின்னா டயத்ரோசஸ். ஓகே, ஸோ இந்த சைனோபியல் ஜாயிண்டில் கார்டிலேஜ் இருக்குது. ஸோ கார்டிலேஜ் எதுக்காக அப்படின்னா போன்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக அண்ட் ஈஸி மூமெண்ட்டுக்காகவும் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே, அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கார்டிலேஜ்டு ஃப்ளூயிட் வந்து ஃபில் பண்ணியிருக்கு. ஸோ இந்த கார்டிலேஜ்டு ஃப்ளூயிடுக்கு பேர் என்ன அப்படின்னா டயத்ரோசஸ் ஜாயிண்ட். ஓகே, ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா லிகமெண்ட் இருக்குது. லிகமெண்ட் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் ஃபைப்ரஸ் டிஷ்யூ. இது வந்து போன் டு போனை கனெக்ட் பண்ணுறதுக்காக. அண்ட் சைனோவியல் ஃப்ளூயிட் இது எதுக்காக அப்படின்னா ரொம்ப வலுவலுன்னு இருக்கும். எதுக்காக அப்படின்னா அந்த கார்டிலேஜை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக. ஆர்டிகுலர் கார்டிலேஜ் எதுக்காக அப்படின்னா இது ஒரு கிளாஸினா ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக ரொம்ப பளிர்னு இருக்கும். அண்ட் இதில் வந்து போனோட எண்டில் வந்து இது ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஜாயிண்ட் கேப்சியூல் இதில் பார்த்தீங்கன்னா 2 லேயர் இருக்குது. ஒன்று ஃபைப்ரஸ் கேப்சியூல், அது எதுக்காக அப்படின்னா ஸ்ட்ரென்தன் த ஜாயிண்ட்டுக்காக. இன்னொன்று சைனோவியல் மெம்ப்ரெயின், அது எதுக்காக அப்படின்னா சைனோவியல் ஃப்ளூயிட் கூட மிக்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஓகே, ஸோ சைனோவியல் ஜாயிண்ட்னா என்னது? ஸோ சைனோவியல் ஜாயிண்ட்னா ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப ஈஸி மூமெண்ட்டுக்காக இருக்கிறதா என்னது? சைனோவியல் ஜாயிண்ட். ஓகே, அண்ட் இதில் இருக்கிற அந்த கார்டிலேஜ்டு ஃபில்டு வித் ஃப்ளூயிடுக்கு பேர் என்ன? டயத்ரோசஸ் ஜாயிண்ட். அண்ட் இதில் வந்து லிகமெண்ட் இருக்குது இல்லையா? ஸோ லிகமெண்ட் என்னன்னா இட் இஸ் அ ஸ்ட்ராங் ஃபைப்ரஸ் டிஷ்யூ அண்ட் இட் இஸ் யூஸ் டு கனெக்ட் போன் டு போன். அண்ட் சைனோவியல் ஃப்ளூயிட் வந்து ரொம்ப வலுவலுன்னு இருக்கும். எதுக்காக? கார்டிலேஜை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக.
ஆர்டிகுலர் கார்டிலேஜ் எதுக்காக அப்படின்னா ஷாக்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக அண்ட் ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா எண்ட் ஆஃப் த போன்ஸ். ஜாயிண்ட் கேப்சியூல். ஸோ இதில் வந்து 2 லேயர் இருக்குது. ஒன்று ஃபைப்ரஸ் கேப்சியூல், இன்னொன்று சைனோவியல் மெம்பரேன். ஸோ ஃபைப்ரஸ் கேப்சியூல் எதுக்காக அப்படின்னா ஸ்ட்ரென்தன் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஜாயிண்ட்டுக்கு வந்து ஸ்ட்ராங் கொடுக்கறதுக்காக. சைனோவியல் மெம்பரேன் எதுக்காக அப்படின்னா சைனோவியல் ஃப்ளூயிட்லேருந்து அதை பிரிக்கிறதுக்காக. அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்கெலிட்டன் சிஸ்டம். ஸோ இவ்வளோ நேரம் நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த மூமெண்ட், இந்த ஜாயிண்ட், ஸோ இதெல்லாம் வந்து நேச்சுரலாகவே இருக்கிறது. பட் ஆர்டிஃபிஷியலாக நம்ம இதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சில எக்ஸசைஸ் பண்ணுறது மூலமாக இது நடக்கும். ஓகே, இந்த கொரோனா பீரியடில் ஸ்டார்டிங்கில் கம்ப்ளீட் லாக்டவுனில் இருந்தபோது இந்த தேவையில்லாமல் வெளியில் வந்தவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க இல்லையா, தோப்புக்கரணை போடுறது, முட்டி போடுறது, குட்டிக்கரணை போடுறதெல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து என்னது ரொம்ப ரொம்ப நல்லது தான். ஓகே, ஸோ முட்டி போடுறது மூலமாக உங்களோட முட்டி அண்ட் உங்களோட தொடைக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மசில்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறும். அண்ட் கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். முட்டி போடுறீங்க, இப்போ வீட்டில் தானே இருக்கீங்க, சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு 25 டைம்ஸ் போடுங்க யாராக இருந்தாலும். ஓகே, ஸோ அப்படி போடும்போது என்ன ஆகுது அப்படின்னா உங்களோட பாடிக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் கிடைக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு 2 days பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் அது போக போக சரியாயிடும். ஓகே, இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், அந்த டைமில் ரொம்ப ஒரு காமெடி மாதிரி தெரிஞ்சது இல்லையா மற்றவங்க பண்ணும்போது. பட் அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 25 டைம்ஸ் ஏதாச்சும் ஒன்று ஒரு நாளைக்கு தோப்புக்கரணை போடலாம், ஒரு நாளைக்கு குட்டிக்கரணை போடலாம், முட்டி போடலாம், உட்காந்து எந்திரிக்கலாம். சின்ன பிள்ளைங்கள விளையாண்டுருப்பீங்களா தவக்கலை மாதிரி போகிறது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுனால என்ன ஆகுது, உங்களோட ஜாயிண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். தட்ஸ் வை. ஓகே, அண்ட் இப்போ இவ்வளோ நேரம் நம்மளோட ஜாயிண்ட்டை பற்றி பேசணும் இல்லையா, ஹையர் வெர்டிபிரேட்டோட ஜாயிண்ட்ஸை பற்றி பேசணும். எந்தெந்த டைரக்ஷனில் நம்மளால் மூவ் பண்ண முடியுது அண்ட் அதிலெல்லாம் என்னென்ன இருக்குது அண்ட் அதுக்கு பேர் என்ன, அந்த டைப் ஆஃப் ஜாயிண்ட்டுக்கு பேர் என்ன அப்படிங்கிறத நிறைய படித்தோம் இல்லையா. ஸோ இதுக்கெல்லாம் ரீசன், மெயின் ஹீரோ யார் அப்படின்னா ஸ்கெலிட்டன் சிஸ்டம். ஓகே, ஸோ எதனால் இப்படி நம்மளால் ஈஸியாக மூவ் பண்ண முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு ஸ்கெலிட்டன் சிஸ்டம். ஸோ ஏன் அப்படின்னா ஸ்கெலிட்டன் சிஸ்டம் ப்ரொவைட் த ஹார்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃப்ரேம்ஒர்க் டு த பாடி. ஸோ ஸ்கெலிட்டன் சிஸ்டம் தான் என்னது ஒரு பாடிக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ ஸ்கெலிட்டன் சிஸ்டம் இருக்கிறனால தான் என்ன பண்ண முடியுது, ஈஸியாக நம்மளால எல்லா டைரக்ஷன்லையும் மாற்ற முடியுது. அண்ட் ஆல்சோ ஸ்கெலிட்டன் சிஸ்டம் சப்போர்ட் அண்ட் ப்ரொடெக்ட் த பாடி. எஸ், இது வந்து பாடிக்கு சப்போர்ட்டாகவும் இருக்குது, இது வந்து பாடியை வந்து பாதுகாக்கிறதுக்காகவும் இருக்குது. ஓகே, அண்ட் இந்த ஸ்கெலிட்டன் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஷ்யூஸ் இருக்குது. என்னென்ன, போன்ஸ், கார்டிலேஜ், டெண்டான் அண்ட் லிகமெண்ட்ஸ். ஸோ போன்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லையா, கார்டிலேஜ் அப்படிங்கிறது அது ஒரு சின்ன எலும்பு. ஸோ அந்த எலும்பு எங்கே இருக்கும் அப்படின்னா நம்மளோட வாய்ஸ் பாக்ஸ், நம்ம பேசுகிறோம் இல்லையா குரல் வலை, வாய்ஸ் பாக்ஸ், ஸோ அங்கே இருக்குது. அண்ட் இன்னர் இயரில் இருக்குது வோக்கல் கார்ட். ஸோ இங்கே கூட என்ன இருக்குது, இந்த கார்டிலேஜ் இருக்குது. டெண்டானும் லிகமெண்ட்டும் என்னதான் ரெண்டுமே வந்து ஃபைப்ரஸ் டிஷ்யூ தான். ஸோ இதில் வந்து போன்ஸ், 2 போன்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்காக, 2 கார்டிலேஜை கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த டெண்டான்ஸ் அண்ட் லிகமெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, அண்ட் நவ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எக்ஸோஸ்கெலிட்டன் அண்ட் எண்டோஸ்கெலிட்டன். ஸோ எக்ஸோஸ்கெலிட்டன் அப்படின்னா த ஸ்கெலிட்டன் ஃபவுண்ட் ஆன் த எக்ஸ்டீரியர் லேயர் ஆஃப் த பாடி. எண்டோஸ்கெலிட்டன் த ஸ்கெலிட்டன் ஃபவுண்ட் ஆன் இன்னர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ எக்ஸோனா வெளியில், எண்டோனா உள்ள. ஓகே, ஸோ வெளியில் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளோட ஸ்கின். ஓகே, ஸ்கின், ஹேர் அண்டு மாடோட கொம்பு அது, அண்டு ஃபிஷ்ஷோட ஃபின்ஸு, பேர்ட்ஸோட விங்ஸ். ஸோ இதெல்லாம் என்னது, எக்ஸோஸ்கெலிட்டன், அவுட்டர் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. எண்டோஸ்கெலிட்டன்னா இன்னர் பார்ட் ஆஃப் த பாடி, போன், கார்டிலேஜ், லிகமெண்ட், டெண்டான், லிவர், கிட்னி. ஸோ இதெல்லாமே என்னது, எண்டோஸ்கெலிட்டன். எக்ஸோஸ்கெலிட்டன் எங்கேருந்து வருது, எண்டோடர்ம் இல்லாட்டினா மீசோடர்ம். இதில் எண்டோடர்ம்ங்கிறது என்னது, இன்னர் லேயர், அவுட்டர் லேயர். மீசோடர்ம்ங்கிறது மிடில் லேயர். எண்டோஸ்கெலிட்டன் ஒரிஜினேட்ஸ் ஃப்ரம் மீசோடர்ம் ஆர் எக்டோடர்ம். மீசோடர்ம்னா மிடில் லேயர், எக்டோடர்ம்னா இன்னர் லேயர். ஓகேவா, அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் எக்ஸோஸ்கெலிட்டன், ஸ்கேல் ஆன் ஃபிஷ், அவுட்டர் லேயர் ஆஃப் டார்டாய்ஸ், feather of birds, inner parts of the body, example liver and kidney for endoskeleton. Okay, so what is the difference between exoskeleton and endoskeleton? So exoskeleton na outer part of the body. Okay, outer part of the body na fins, wings, நம்மளோட hair அதெல்லாமே, and even finger nails also exoskeleton.
And endoskeleton என்னது inner parts of the body, bones, cartilage, liver, kidney, heart இதெல்லாம். Okay. And exoskeleton எங்கிருந்து வந்திருக்கு? It's from outer layer or middle layer. That means endoderm or mesoderm. Endoskeleton எங்கிருந்து வந்திருக்கு? It is from middle layer or inner layer. Okay. And examples for exoskeleton: scale on fish, outer layer of tortoise, feather of birds. Endoskeleton, inner parts of the body, liver and kidney. Okay. Now, functions of skeleton, the same. So, it provides structure and shape to the body. It supports internal organ of the body. So, in the bones, what are presented? Calcium and phosphorus are the minerals that present on the bones. And RBC is produced in bone marrow. RBC is produced in bone marrow. RBC na enadhu? Red blood cell. Adan nammaloda hemoglobin ku romba reason ah irukku. Okay. So RBC produced in bone marrow. Bone marrow அப்படிங்கிறது எலும்பு மஜ்ஜை அப்படின்னா ஒரு yellowish-ஆன ஒரு எலும்பு. Okay. And the bones of the skeleton system acts liver for muscular action. ஸோ ஒரு மஸ்குலர் ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்னா அங்கே என்ன வேணும்? போன்ஸ் கண்டிப்பாக தேவை. அண்ட் மஸ்குலர் ஆக்ஷன் இஸ் நாட் பாசிபிள் வித்தவுட் லிகமெண்ட் அண்ட் டெண்டான். ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா, கான்ஸ்டியூவன்ஸ் ஆஃப் ஸ்கெலிட்டனில் பார்த்தோம் இல்லையா. ஸோ என்னென்ன வேணும்? போன்ஸ், டெண்டான்ஸ், லிகமெண்ட்ஸ் அண்ட் கார்டிலேஜ். ஸோ இது எல்லாமே என்னது? ஒன்றுக்குள்ளே ஒன்று. ஸோ ஒன்று இல்லைனாலும் இன்னொன்று ஃபங்க்ஷன் ஆகாது. நவ் constituents of skeleton. I said no. So it is consist of bones, cartilage and ligaments. So bones, hardest part of the body. Cartilage, it's supporting and connecting the structure. Ligaments, it binds together. Now we are going to see about bones. There are 4 different types of bones present in human skeleton. So what are they? Long bones, short bones, flat bones, irregular bones. So long bones that is found in arms and legs. Short bones that is found in wrist, ankle, vertebral column. Flat bone that is found in skull, rib, shoulder and hip. Irregular bone அப்படின்னா find in spinal cord, palatine, nasal cavity and hyoid. ஓகேவா? ஸோ லாங் போன்ஸ்னால் ரொம்ப நீளமான போன்ஸ். அது எங்கே இருக்குது அப்படின்னா ஆர்ம்ஸ்லையும் லெக்ஸ்லையும். ஷார்ட் போன்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட ரிஸ்ட், ஆங்கிள் அண்ட் வெர்டிப்ரல் காலம். அண்ட் ஃப்ளாட் போன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்கும். இங்கே நம்மளோட தலையில் இருக்கிற ஸ்கல் எப்படி இருக்குது? ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது இல்லையா? அதே மாதிரி நம்மளோட ரிப்ஸு ஃப்ளாட்டாக தான் இருக்குது, ஷோல்டர் ஃப்ளாட்டாக இருக்குது, ஹிப்பு ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னது? ஃப்ளாட் போன்ஸ். அண்ட் இர்ரெகுலர் போன்ஸ். இர்ரெகுலர் போன்ஸ்னால் ஒரு ப்ராப்பர் ஷேப்பே இருக்காது. அதான் என்னது? இர்ரெகுலர் போன்ஸ். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் போன்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா பேலட்டைன்னா நம்மளோட சாஃப்ட் பேலட் அண்ட் ஹார்ட் பேலட். நம்மளோட மவுத்தில் இருக்கிற சாஃப்ட் பேலட். சாஃப்ட் பேலட்னா லோயர் லிப் உள்ளே இருக்குது இல்லையா? ஸோ அதை டச் பண்ணுங்க அப்படியே நாக்கில் லோயர் லிப்புக்குள்ளே டச் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதான் என்னது? சாஃப்ட் பேலட். அதே நாக்கை வச்சு அப்பர் லிப்பை டச் பண்ணிங்கன்னா, இன்சைடு தான் அப்பர் லிப்பை டச் பண்ணிங்கன்னா அந்த இடம் ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஹார்ட் பேலட். ஸோ அங்கே எப்படி இருக்குது? இந்த போன்ஸ் வந்து இர்ரெகுலராக ஒரு ஷேப்பே இல்லாமல் இருக்குது. அண்ட் நாசல் கேவிட்டி அப்படின்னா மூச்சு விடுற வழி. ஸோ அதுவும் அப்படி தான். ஹையாய்டு அப்படிங்கிறது நாக்கு கடியில் வந்து எப்படி இருக்குது? ரொம்ப இன்ஃப்ளாட்டடாக இருக்குது. ஓகே. அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா கார்டிலேஜ் அண்ட் லிகமெண்ட்ஸ். ஸோ கார்டிலேஜ் அப்படிங்கிறது போன்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக எதை யூஸ் பண்ணுறாங்க? கார்டிலேஜ். ஓகே. ஸோ இன்சைட் அ பாடி த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் கார்டிலேஜஸ் இட் இஸ் யூஸ் டு கனெக்ட் போன்ஸ் அண்ட் டு ப்ரிவென்ட் ஃப்ரம் ஷாக். அதுவே லிகமெண்ட்டோட ஒர்க் என்ன அப்படின்னா ஒரு ஸ்டேபிளாக, ஒரு சாலிடாக, ஒரு அப்படியே டெம்பராக வச்சுக்கிறதா என்னது? லிகமெண்ட். ஓகே. போன்ஸை வந்து ஒரு சாலிடாக ஒரு ஷேப்ஃபுல்லாக வச்சுக்கிறதா என்னது? லிகமெண்ட்ஸ். நவ் parts of skeleton. Skull is the hardest structure of skeleton system. It is made up of 22 bones. So இதில் 8 bones are formed for skull and 14 bones are formed for face. ஓகேவா? ஸோ இந்த ஃபேஸ்லேயே பார்த்தீங்கன்னா lower jaw is movable whereas upper jaw is immovable. ஸோ இந்த மூவபிள் ஜாயிண்டில் என்னென்ன இருக்குது? மசில்ஸ் அண்ட் லிகமெண்ட். ஓகே.
ஸோ ஸ்கல்லில் வந்து எப்படி இருக்குது, ரொம்ப ஹார்டஸ்ட்டு ஸ்ட்ரக்சர். அண்ட் இதில் வந்து 22 போன்ஸ் இருக்குது. இந்த 22 போன்ஸில் 8 போன்ஸ் வந்து ஸ்கல்லுக்காகவும் 14 போன்ஸ் வந்து ஃபேஸ்க்காகவும் என்னது ஃபார்ம் ஆகிருக்கு. அண்ட் இந்த ஸ்கல் எங்கே இருக்குது, நம்மளோட டாப் ஆஃப் த பேக் போன்ஸ். ஸ்கல் எங்கே தான் இருக்குது, டாப் ஆஃப் த பேக் போன். ஸோ இது எதில் வருது, ஆக்சியல் ஸ்கெலிட்டனோட ஒரு பார்ட். And the second one is vertebral column. So vertebral column is also known as spinal cord or backbone. It support the upper part of the body. Okay. So vertebral column நமக்கு மேலே மட்டும் தான் சப்போர்ட் தேவை இல்லையா. ஸோ கீழே வந்து நமக்கு என்ன இல்லை, vertebral column இல்லை. அண்ட் vertebral column-தோட சிங்குலர் ஃபார்மேஷன் என்ன சொல்லுவோம், vertebrae அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுலேயும் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் vertebrates இருக்குது. 7 cervical vertebrae, 12 lumbar vertebrae, 5 fused sacral and 3 fused coccygeal vertebrae. ஸோ இது ஒரு பிக் சாப்டர், இதை பற்றி நீங்கள் ஹையர் கிளாஸஸில் படிப்பீங்க. ஓகே. அண்ட் vertebral column எதுலேருந்து எது வரைக்கும் இருக்கும், நம்மளோட ஸ்கல்லிலேருந்து ஹிப் போன் வரைக்கும் இருக்கும். ஓகே. அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் vertebral column, it protects spinal cord. எஸ். ஸோ vertebral column என்ன பண்ணுது, ஸ்பைனல் கார்டை ப்ரொடெக்ட் பண்ணுது. அண்ட் இட் சப்போர்ட் த ஹெட். இட் சர்வ்ஸ் as an attachment for the ribs. அதாவது நம்மளோட ரிப்ஸுங்கிறத நீங்கள் கேட்கலாம் இல்லையா, ஃப்ரண்ட் செஸ்ட் கிட்ட தான் இருக்குது, அது எப்படி வந்து vertebral column கூட அட்டாச் ஆகிருக்குன்னு. ஸோ ரிப்ஸோட பேக் போர்ஷன் வந்து vertebral column கூட அட்டாச் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னது, அப்படியே ஒரு கர்வ் மாதிரி வந்து தான் நமக்கு ரிப் ஃபார்மேஷனில் கிடைக்கிது. அண்ட் இட் ப்ரொவைட்ஸ் அண்ட் சப்போர்ட் டு பெக்டோரல் அண்ட் பெல்விக் கிரிடில். ஸோ பெக்டோரல்னால் என்னென்னா நம்மளோட ஷோல்டர் போன், பெல்விக்னா என்னென்னா ஹிப் போன். ஸோ அது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறது எதோட வேலை, நம்மளோட vertebral column-ஓட வேலை தான். அண்ட் இட் ப்ரொவைட்ஸ் த மூமெண்ட் ஃபார் த skeleton. எஸ். ஸோ vertebral column இருக்கிறனால தான் நம்மளால் ஈஸியாக மூவ் பண்ண முடியுது. அண்ட் இட்ஸ் ஹெல்ப்ஸ் இன் வாக்கிங், ஸ்டாண்டிங் எரெக்ட் வித் கரெக்ட் போஸ்டர். எஸ். ஸோ ஒரு vertebral column ஸ்ட்ரைட்டாக இருக்கிறனால தான் நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து உட்காரலாம், ஸ்ட்ரைட்டாக நடக்க முடியுது. அண்ட் நம்மளால் ஒரு இடத்துல ஒரு பொசிஷனில் கரெக்டான பொசிஷனில் இருக்க முடியுது. ஓகே. And the last one is rib cage. So rib cage is the cone shaped structure and it has 12 pair. So out of 12 pair, 10 only are attached to the bones, remaining 2 are free. So it is known as free floating ribs. It is known as free floating lips. Okay. So while in the breathing process, breathe எடுக்கும்போது என்ன ஆகுது, இந்த ரிப்ஸ் என்ன ஆகுது, கான்ட்ராக்ட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகுது, அதாவது சுருங்கி விரியுது. ஓகே. ஸோ இந்த ரிப் கேஜ் வந்து எதை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னா, lung and heart and some part of the liver. lung, heart and some part of the liver. Okay. So rib cageங்கிறது எப்படி இருக்கு, cone shaped structure and it is made up of 12 pair of lips. இதில் வந்து 10 are attached to the bones, 2 are free floating ribs. Okay. ஸோ இந்த ப்ரீத்திங் ப்ராசஸில் இந்த ரிப்ஸ் தான் என்ன ஆகுது, கான்ட்ராக்ட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சில்ட்ரன் ஃபார் அப்சர்விங் த கிளாஸ். So shall we recall once again all those points? So then the first class what we have discussed about movement, the difference between movement and locomotion. So movement means it is the place or changing the place or position by one or more parts of the body. Locomotion means the complete organism is moved from one place to another. So movement is the voluntary action and sometimes voluntary, sometimes involuntary. Locomotion is voluntary action. And movement in cockroach, so by using the pair of wings it is moved from one place to another. Movement in earthworm, by using the contract and relaxation method it is moving from one place to another place. And movement in snake, so it is moved by using its whole body. Movement in fish, so it is using by its fins to swim in water. Movement in birds, by using its wings it is moved from one place to another place. In that it has two types of flight method. One is gliding when it is in the air, and while landing or takeoff, so that time it is used what method, flapping method. Okay. And the next class we have discussed about types of joints and type of bones, type of joints and types of movements. So the first one is amoeboid movement. By using the pseudopodia, the amoeba is a unicellular organism, it moves from one place to another place.
In a paramecium, all over the body, cilia is present. So with the help of cilia, it is moving from one place to another place. So it is known as ciliary movement. And the muscular movement, it can be viewed in a higher vertebrate animals. Example, human being, and types of joints. And in some part of the human body can move freely. So it is known as freely movable joint. And slightly movable joint, only very little movement is possible. And immovable joint, the movement is not possible. It is known as fixed joint. And bones, so there are different types of bones. What are they? Flat bone, short bones. So like that we have seen in the class. Okay. And the axial system. So in the axial system, what are we discussed? So we have discussed about skull box and vertebral column, and also for rib cage. Okay, so these are for axial system. Okay, so in the skull, it is made up of 22 bones. So in that, 8 bones are to form the face, and 14 bones are formed for skull box. And rib cage, it also have 12 pair of bones, and in that 10 are attached to breastbones and 2 are free floating ribs. And vertebral column, it also have different types of bones, and it is used to stand in a position, correct position, and it provide support to head, it provide support to skeleton system. Okay, so I hope you understood all our classes. Check, repeatedly watch this video. If you have any doubt, you can ask me, and watch out the worksheets also. From that also I will ask you some of the questions. So keep good and keep safe. Thank you so much for your support and watching this video. Thank you, children.